ஒரு சின்ன குழந்தை ஐஸ்வர்யாவோட குணத்தை இந்த தீபிகா மொத்தமாக மாறிட்டாங்க. எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க வெண்பா ஐஸ்வர்யா 2 பேரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ அழகாக விட்டு கொடுப்பாங்க. அப்படி இருந்த ஐஸ்வர்யா வெண்பாவா இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல ஏக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. மீண்டும் வெண்பா ஐஸ்வர்யா 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. இப்போ வெண்பா வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதால அங்கே இருக்கிற எல்லாருமே அவங்கள பாராட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தீபிகாவுக்கு அது பிடிக்குமா? ஏன்னா தன்னோட குழந்தை தான் நல்லா இருக்கணும், தன்னோட குழந்தை தான் வின் பண்ணணும், தன்னோட குழந்தை தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்குது. அப்படிங்கிறதால ஏன் குழந்தைய நீங்கள் பாராட்ட மாட்டேங்கிறீங்க, ரெண்டு பேருமே ஒரே டீமில் தானே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் கேட்குறாங்க. ஆனால் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஐஸ்வர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு சுமாராக தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரியும், மற்ற பசங்களை விட அவள் ரொம்பவே ஸ்லோவாக ஓடிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாமல் அதையெல்லாம் பேலன்ஸ் பண்ணி வெண்பா வின் பண்ணிட்டா அப்படிங்கிறதால தான் நான் பாராட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் சொல்கிறாங்க. அதெல்லாம் இந்த தீபிகாவோட காதில் கேட்கவே இல்லை. அப்படிங்கிறதால திரும்ப திரும்ப வெண்பாவை ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த விஷயம் நம்ம விஜய்க்கு மனசை ரொம்பவே ஊர்த்துது. வீட்டுக்கு வரவுமே மயிலை ஹக் பண்ணுறாங்க, நாகுவை ஹக் பண்ணி வெண்பா அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க. நாளைக்கு 100 மீட்டர் ரன்னிங் காம்படிஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இப்போ நாகு அவங்களுக்காக ப்ரே பண்ணுறேன், ஒரு பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் விஜய் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த பூஜையும் பண்ண வேணாம், இனிமேல் வெண்பா விளையாட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. அப்படிங்கிறதால வெண்பா வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. ஒரு எலிக்கு பயந்துட்டு நம்ம வீட்டை கொளுத்தலாமா தம்பி, அப்படியெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப விஜய் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. அந்த தீபிகா இருக்கிற பக்கமே நம்ம தலை வச்சு படுக்க வேணாம், அவங்க வெண்பாவுக்கு ஆபத்தாக வராங்க, ஒவ்வொரு சமயங்கள்லையுமே நமக்கு போட்டியாக நிற்கிறாங்க, நம்மளோட கஷ்டப்படுத்திட்டே இருக்கிறாங்க, அப்பேற்பட்ட இடத்துக்கு நம்ம ஏன் போகணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவங்களோட ஆதங்கத்தை சொல்கிறாங்க. ஆனால் வெண்பாவை பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளவோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன் டாடா, நாளை ஒரு நாள் தானே ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கேட்டுட்ருக்குறாங்க. ஆனால் விஜய் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மல்லி இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? நிச்சயமாக வெண்பாவுக்காக இந்த காம்படிஷனில் கலந்துக்க வைப்பாங்க. அதில் கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க தான் போகிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.